in காமெடி பேட்டையில ஒரு குட்டி பிரேக். 7:30. ஆமா உன்னை வச்சு பாடம் நடத்தினா எனக்கு 7:30 தான். சரி வரலாறு பாப்போமா? வேணாம். ஏன் வரலாறு பிடிக்காத? விஜய் ரசிகர் சார். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. வெல்கம் பேக் டு இம்சை அரசர்கள் இன் காமெடி பேட்டை. மதுரையில இருந்து 2 இம்சை அரசர்கள் நம்மள வந்து சூப்பரா அஸ்த போறாங்க. அவங்க தான் நம்மளோட மதுரை இளையராஜா அண்ட் கணேஷ். அன்பார்ந்த பாலிமர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அன்பு அண்ணன் MS பாஸ்கர் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். உலகத்துல எவனாலையுமே பேச முடியாத ஒரு பாஸை அவர் கொடுத்திருந்தார் நமக்கு. இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்ல. அதுல அவரோட பேட்டி பார்க்கும்போது அவரே கிரியேட் பண்ண பாஸ்ன்னு சொன்னாங்க. மிரண்டட்டும் அப்படியே. என்ன லாங்குவேஜ் என்ன இதுன்னு தெரியாது. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கொடுத்த. இல்ல அது எனக்கும் தெரியாது. அவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போறோம். இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து நகைச்சுவையா கோர்த்து இருக்கிறோம். இந்த இடத்துல ஆசிரியரா உண்மையிலே ஆசிரியரா இருக்கக்கூடிய மதுரை கணேசன் அவர்கள். நான் அதுல ஸ்டூடெண்டா பண்ண போறேன் இப்போ. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா படிச்சிருக்கியா? படிச்சிருக்கீங்க. 2 நாள் லீவு. பரீட்சை வரை நெருங்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. நீ பெயிலானா கெச்சமுக்கு நான் கை கட்டி பதில் சொல்லணும். சரியா? சரிங்க. பழமொழி தான் நடத்த போறேன். சரி. பாதி பழமொழி தான் சொல்லுவேன். மீதி நீ தான் சொல்லணும். மீதி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்டா. நீ படிச்சுக்க நான் பார்க்க வேணாமா? சரி சரி கேளுங்க. ஒரு பானை சோத்துக்கு சொல்லு. ஒரு சட்டி குழம்பு தின்றதுல குறியா இருப்பியா நீயே? இன்னைக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அதையாவது படிச்சுட்டு வந்திருக்கியா என்ன நீ? இன்னும் படிக்கலையே சார். ஏன்? இன்னைக்கு சாயந்தரம் தான் நோட்ஸ் வாங்க போறேன். கோனாரா? இல்ல நான் பிள்ளாமாரு. ஏன் முதலியார் செட்டியார்னு கூட சொல்லு. சரி தமிழ்ல கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. நல்ல கேள்வி கவனமா கவனிச்சு இதுக்காக ஒழுங்கா பதில் சொல்லி தொலை. கேளுங்க. இந்த மாசம் சம்பளம் போட மாட்டாங்க எனக்கு. விடுதலை போராட்ட காலத்தில் பாரதியார் மனைவியோடு பாண்டிச்சேரி சென்றார். அது அப்படியே ஒரு வினா வாக்கியமா மாத்தி சொல்லு பாப்போம். விடுதலை போராட்ட காலத்தில் பாரதி யார் மனைவியோடு பாண்டிச்சேரி சென்றார்? என்னடா மோசமான ஆளா இருப்போலே நீயே. சரி மகாத்மா காந்தியை பத்தியாவது சொல்றேன். அதையாவது ஒழுங்கா சொல்லி தொலை. சரி சரி. மகாத்மா காந்தி நமக்கெல்லாம் என்ன வாங்கி கொடுத்தாரு? ஒரே ஒரு நாள் லீவ் வாங்கி கொடுத்தாரு. உலகமே லீவ்ல தான் குறியா இருப்ப நீ. மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உனக்கு? அவர் தன் வாழ்நாள் முழுவதும் சட்டையே போடலடா. ஓஹோ. இருந்து என்ன தெரியுது? அவர் வயிறு முதுகெலும்புலாம் நல்லா தெரியுது. எனக்குன்னே வந்து சரியா நீங்க நேரு அவரை பத்தியா வேணாம் 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 சார். ஏன் நேரு பத்தி இப்ப நடத்தினா வேணாம்ன்ற? இல்ல பப்ளிக்ல எப்படி சொல்றேன்னு சும்மா சொல்லு. என்ன அவர் தான் ரோஜா வச்சிருந்தாராம்ல. தோலை உரிக்க போற உரிக்க. சரி கணக்கு பாப்போம். சார் மேத்ஸ்ல சந்தேகம். சடே அப்பா அது ஒண்ணுதான் படிச்சு போகல. ரொம்ப ஆறுதலா இருக்கு. சொல்லு என்ன சந்தேகம்? மதுரையில இருந்து திருமங்கலத்துக்கு எத்தனை மைல்? 40 மைல். அதுல எத்தனை ஆண் மைல் எத்தனை பெண் மைல் சார்? அசைன்மெண்ட் கொடுத்து கொண்டு முடியும் கொண்டு. ஐயோ பயந்துட்டேன். எல்லாம் நேரம் 7:30. ஆமா உன்னை வச்சு பாடம் நடத்தினா எனக்கு 7:30 தான். சரி வரலாறு பாப்போமா? வேணாம். ஏன் வரலாறு பிடிக்காத? விஜய் ரசிகர் சார். நல்ல தெளிவாதான் இருக்க. சரி அக்பர் வாழ்ந்த காலத்தையாவது சொல்லி தொலை. எங்க அப்பத்தா வாழ்ந்த காலமே தெரியாது. அக்பர் வாழ்ந்த காலத்தை எங்க போய் தேடுறது சார்? தெரியல. புத்தகத்தை பார்த்தியாவது சொல்லி தொலையா? புக்கு சார் மாரு. ஏன் முதலியார் செட்டியார்னு கூட சொல்லு. சரி தமிழ்ல கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. நல்ல கேள்வி கவனமா கவனிச்சு இதுக்காக ஒழுங்கா பதில் சொல்லி தொலை. கேளுங்க. இந்த மாசம் சம்பளம் போட மாட்டாங்க எனக்கு. விடுதலை போராட்ட காலத்தில் பாரதியார் மனைவியோடு பாண்டிச்சேரி சென்றார். அது அப்படியே ஒரு வினா வாக்கியமா மாத்தி சொல்லு பாப்போம். விடுதலை போராட்ட காலத்தில் பாரதி யார் மனைவியோடு பாண்டிச்சேரி சென்றார்? என்னடா மோசமான ஆளா இருப்போலே நீயே. சரி மகாத்மா காந்தியை பத்தியாவது சொல்றேன். அதையாவது ஒழுங்கா சொல்லி தொலை. சரி சரி. மகாத்மா காந்தி நமக்கெல்லாம் என்ன வாங்கி கொடுத்தாரு? ஒரே ஒரு நாள் லீவ் வாங்கி கொடுத்தாரு. உலகமே லீவ்ல தான் குறியா இருப்ப நீ. மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உனக்கு? அவர் தன் வாழ்நாள் முழுவதும் சட்டையே போடலடா. ஓஹோ. இருந்து என்ன தெரியுது? அவர் வயிறு முதுகெலும்புலாம் நல்லா தெரியுது. எனக்குன்னே வந்து சரியா நீங்க நேரு அவரை பத்தியா வேணாம் 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 சார். ஏன் நேரு பத்தி இப்ப நடத்தினா வேணாம்ன்ற? இல்ல பப்ளிக்ல எப்படி சொல்றேன்னு சும்மா சொல்லு. என்ன அவர் தான் ரோஜா வச்சிருந்தாராம்ல. தோலை உரிக்க போற உரிக்க. சரி கணக்கு பாப்போம். சார் மேத்ஸ்ல சந்தேகம். சடே அப்பா அது ஒண்ணுதான் படிச்சு போகல. ரொம்ப ஆறுதலா இருக்கு. சொல்லு என்ன சந்தேகம்? மதுரையில இருந்து திருமங்கலத்துக்கு எத்தனை மைல்? 40 மைல். அதுல எத்தனை ஆண் மைல் எத்தனை பெண் மைல் சார்? அசைன்மெண்ட் கொடுத்து கொண்டு முடியும் கொண்டு. ஐயோ பயந்துட்டேன். எல்லாம் நேரம் 7:30. ஆமா உன்னை வச்சு பாடம் நடத்தினா எனக்கு 7:30 தான். சரி வரலாறு பாப்போமா? வேணாம்.
ஏன் வரலாறு பிடிக்காத நான் விஜய் உனக்கு? ரசிகர் சார். இதெல்லாம் நல்ல தெளிவாதான் இருக்க. சரி, அக்பர் வாழ்ந்த காலத்தையாவது சொல்லி தொலை. எங்க அப்பத்தா வாழ்ந்த காலமே தெரியாது, அக்பர் வாழ்ந்த காலத்தை எங்க போய் தேடுறது சார்? தெரியல. புத்தகத்தை பார்த்தியாவது சொல்லி தொலையா? புக்கு சார் 1652 1702. இந்த கருமத்து முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அக்பர் செல் நம்பர் நினைச்சேன். பாரு, வாழ்க்கைங்கிற ரொம்ப சாதாரண